First question. The transition metal complex that can have all isomers, geometric, linkage and ionization. So இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த ஒரு transition metal complex வந்து which exhibits all three. So geometric அதுல வந்து geometric isomerism இருக்கணும், linkage isomerism இருக்கணும், ionization isomerism இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நீங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா MA4B2. ஸோ கோஆர்டினேட் ஸ்பியர்ஸ்குள்ள ஆல்மோஸ்ட் MA4B2ன்றதுல தான் இருக்கு. சரியா? அண்ட் தென் நம்மளுக்கு அவுட் சைட்ல லிகாண்ட்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் ஸோ ஜியோமெட்ரிக் ஐசோமெரிசம்னா என்ன? ஸோ இப்போ வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ எம்ல வந்து ஸோ ஜியோமெட்ரிக் ஐசோமெரிசம் என்னென்ன பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு சிஸ் அண்ட் டிரான்ஸ் ரெண்டு பாசிபிள், சிஸ் அண்ட் டிரான்ஸ் பாசிபிள். ஸோ ஜியோமெட்ரிக் ஐசோமெரிசம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 2. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணலாம். ஸோ okay, first one and then next one ல என்னன்னா, so இது வந்து BB transல இருக்கு. so இதுல BB வந்து நம்ம sisல draw பண்ணலாம். மிச்சபடி மிச்ச ligands எல்லாமே வந்து நம்ம fill பண்ணலாம். okay, yeah. so இதுதான் வந்து geometrical isomerism. so as I said, இங்க வந்து இதுல நாலுத்துலயுமே வந்து என்னன்னா ஒரே மாதிரி ஃபார்முலா தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் MNH3,4Br2 இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து இந்த Br2க்கு பதிலாக தான் இங்க Cl2 வாட்டர்னு ரீப்ளேஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ அப்போ இது எல்லாமே வந்து என்னதுன்னா எல்லாமே ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் ஷோ பண்ணும். அண்ட் எல்லாமே எத்தனை ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் ஷோ பண்ணும்? எக்ஸாக்டா 2 ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் தான் ஷோ பண்ணும். ஸோ அதை பத்தி நம்ம வரி பண்ண வேணாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லிங்கேஜ் ஐசோமெரிசம் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா linkage isomerism கேட்டிருக்காங்க. ஸோ linkage isomerismனா என்ன? linkage isomerismனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த காம்பவுண்ட்ல வந்து ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருக்கணும். ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருக்கணும். ஸோ ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருந்தா என்ன ஆகும்னா, அது வந்து இட் கேன் bond with both sides. so இதுல வந்து பாத்தீங்கன்னா thiocyanate தான் வந்து ambidentate ligand SCN. so இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டோனர் ஆட்டம் இருக்கு. so சல்ஃபரும் ஒரு டோனர் ஆட்டம், நைட்ரஜனும் ஒரு டோனர் ஆட்டம். so இதுல வந்து 2 டோனர் ஆட்டம் இருக்கு. so ரெண்டு டோனர் ஆட்டம் இருந்தா அது வந்து நம்ம ambidentate ligandனு சொல்லுவோம். so இது எப்படி இதுவாகும்னா லிங்க் ஆகும்னா either SCN லிங்க் ஆகலாம் or NCS லிங்க் ஆகலாம். சரியா? சோ வேற என்ன ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருக்கு? சோ புரோமின் வந்து 1 தான். சோ இட்ஸ் நாட் a ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ClO இட்ஸ் நாட் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். சோ பாத்தீங்கன்னா B and C வந்து cannot be possible. ஏன்னா B and C ல வந்து என்ன இல்ல? ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இல்ல. ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இல்லனா linkage isomerism ஃபார்ம் ஆகாது. சரியா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ionization isomerism. ionization isomerism. so இது எல்லாமே வந்து பேசிக் கான்செப்ட்ஸ். ஆக்சுவலி இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிடலன்னா இந்த क्वेश्चन வந்து நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேவா? சோ பேசிக் கான்செப்ட்ஸ் புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த क्वेश्चन ஈஸியா இது பண்ணலாம். சரியா? இப்போ ionization isomerismனா என்ன? பேர்லயே இருக்க மாதிரி ionization. so exchange of ions. exchange of ions with coordinated spheres. ஓகேவா? so இந்த ரெண்டு மாலிக்யூலும் பாருங்க, இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா
இந்த thiocyanate வந்து காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயே என்ன பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், ரீப்ளேஸ் பண்ற மாதிரியே இருக்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அமோனியா வந்து அமோனியா அண்ட் வாட்டர், இது ரெண்டும் என்ன, இது ரெண்டும் வந்து நியூட்ரல் லிகண்ட். ஸோ நியூட்ரல் லிகண்ட்னா இதுல வந்து சார்ஜ் இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ண முடியாது, இது ரெண்டுத்தையும் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இது வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் போறது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். வேற இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, பிஆர் இருக்கு. ஸோ பிஆர் வந்து பிஆர் மைனஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா. ஸோ இது வந்து என்னது எஸ்சிஎன் மைனஸ், லெட்ஸ் சே இப்படி இருக்குன்னா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண முடியும், பிஆர் மைனஸ்க்கு பதிலாக நம்மளால எஸ்சிஎன் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார்முலா எப்படி எழுதுவோம்னா, சாரி ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா MnH3 4 Br2 SCN, on exchanging ions it will be like MnH3 4 Br SCN Br. சரியா. சோ இங்க என்ன ஆகுதுன்னா, இங்க Br2ல இருக்கிறதுல ஒரு Br மட்டும் நான் இது பண்ணிருக்கேன். சோ என்னதான் இது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் வந்து all 3 are possible. So first optionல geometrical isomerism possible, linkage isomerism possible and ionization isomerism possible. So இந்த क्वेश्चन வந்து இருக்குது the simplest question, நீங்க வந்து கான்செப்ட் தெரிஞ்சு வச்சிருந்தா ஓகேவா. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். So next question என்னன்னா, ஜாம் 2021ல கேட்டிருக்காங்க. இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, the total number of optically active isomers மட்டும் கேட்டிருக்காங்க of dichlorido dibis glycinato cobalt 3. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா Cl2 இருக்கு, dichlorido bis glycinato. glycinato நான் வந்து it's a bidentate ligand, let's say ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக AB, ஓகே இட்ஸ் a bidentate ligand and then cobalt மெட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் ஐசோமர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குயிக்கா ட்ரா பண்ணலாமா. ஸோ மெட்டல், ஸோ நான் Cl, ஓகே Cl போட்டுறேன், Cl Cl A B A B. ஸோ நான் இப்படி மென்ஷன் பண்றேன்னா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் அ bidentate ligand, இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கு எனி மாலிக்யூல். ஸோ ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் என்ன வேணா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாண்ட் ஆகும் ஓகேவா. அண்ட் தென் வேற என்ன பாசிபிள், எம் 2 குளோரின் இங்க போடலாமா. A B B A and then M Cl A B. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஐசோமெரிசம்ல இப்போ ஆப்டிகலி ஆக்டிவ் ஐசோமெரிசம் தான் கேட்டிருக்காங்க. ஆப்டிகலி ஆக்டிவ்னா என்ன அர்த்தம், அந்த மாலிக்யூல்ல வந்து 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கணும். அண்ட் தென் ஆர் என்ன சொல்லுவோம் நம்ம, நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும். ஸோ நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருந்தா அது எல்லாமே வந்து நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி ஆர் நோ சென்டர் ஆஃப் சிமெட்ரிலாம் இருந்தா அது எல்லாமே வந்து என்ன, ஆப்டிகலி ஆக்டிவ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம இப்படி ஒரு பிளேன் வச்சா இது வந்து எக்ஸாக்ட்டா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுமா. அண்ட் தென் நீங்க வந்து இப்படி கூட ஒரு பிளேன் வைக்கலாம், ஓகே இப்படி வைக்க முடியும், இப்படி வச்சீங்கன்னா குளோரின் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ இது வந்து என்னது, திஸ் கேன் நாட் பி ஆப்டிகலி ஆக்டிவ். ஓ அதே மாதிரி தான் இங்க. ஸோ இங்க வந்து நான் இப்படி ஒரு பிளேன் பாஸ் பண்ணேன்னா இங்க வந்து அகைன் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுலயே வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ இது வந்து என்னது, ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ஸோ அகைன் இங்க வந்து பாருங்க, இங்க வந்து நம்ம எப்படி பாண்ட் இது பண்றது, ஸோ இப்படி பிளேன் போட்டாலும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி, ஸோ திஸ் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ். ஸோ இப்போ வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்ல,
அப்படின்னும் போது இந்த மாலிக்யூல் என்ன ஆப்டிகலி ஆக்டிவ். ஸோ அப்போ இதுல இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா இதோட மிரர் இமேஜ், எக்ஸாக்டா இதோட மிரர் இமேஜ். ஸோ MAB Cl Cl BA. ஓகேவா? ஸோ இதுவும் என்னன்னா இதுவும் வந்து ஆப்டிகலி ஆக்டிவா தான் இருக்கும். இதுவும் வந்து ஆப்டிகலி ஆக்டிவா தான் இருக்கும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து என்ன இல்ல, நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்ல. சரியா? சோ வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? M A B. ஓகே, and then வேற என்ன பண்ணலாம்? இங்க Cl இருக்கலாம், இங்க Cl இருக்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நாட் நெசசரிலி பக்கத்துல தான் அட்டாச் ஆயிருக்கணும் இல்லை, இந்த மாதிரி கூட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இங்கேயும் அகைன் பாத்தீங்கன்னா நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி, அகைன் ஆக்டிவ். ஸோ இதுல வந்து என்ன பாசிபிலிட்டி, அகைன் இதுக்கு மிரர் இமேஜஸ் இருக்கலாம், மிரர் இமேஜ் இருக்கும். ஸோ மிரர் இமேஜும் என்னதான், மிரர் இமேஜும் வந்து ஆப்டிகலி ஆக்டிவ் தான். சரியா? அண்ட் தென் வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? Cl இங்க இருக்கா? ஓகே. சோ இப்போ வந்து என்னன்னா AB and then AB. சோ இதுக்கும் வந்து இதுலயும் வந்து என்ன இல்ல. சோ இங்க வந்து நீங்க கட் பண்ணீங்கன்னா வந்து எல்லா மாலிக்யூல்ஸ்மே நம்மளுக்கு என்ன ஆகல, ரிஃப்ளெக்ட் ஆகல. சோ இதுல வந்து அகைன் நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி அண்ட் இதுவும் ஆப்டிகலி ஆக்டிவ். அகைன் இதோட மிரர் இமேஜும் வந்து இப்படிதான் இருக்கும், ஆப்டிகலி ஆக்டிவா தான் இருக்கும். சரியா? சோ யா, இவ்வளவுதான் பாசிபிலிட்டி. சோ நம்ம இப்போ கவுண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணோம்னா ஸோ இதெல்லாம் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லையோ அதெல்லாம் ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கும். ஸோ எத்தனை காம்பவுண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5, இந்த மிரர் இமேஜ் இதோட சேர்த்து 6. ஸோ டோட்டல் 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நாம தான் வந்து ப்ராப்பரா பார்த்து வந்து ஆன்சர் பண்ணணும். சரியா? ஸோ ஒன் மோர் ஒரு ஆட் ஆன் கொஸ்டின் என்னன்னா, நம்பர் ஆஃப் பாசிபிள், இது வந்து ஜாம் 2016 கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர்ஸ் வந்து கொடுத்திருக்க காம்பவுண்ட்க்கு கேட்டிருக்காங்க. என்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா அவங்க வந்து கோபால்ட் triamine chlorine and then NO2. so இந்த கொஸ்டினோட கேட்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டினோட கேட்ச் இந்த NO2 அதுதான் வந்து இந்த கொஸ்டினோட மேஜர் கேட்ச். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா NO2 is again a ambident ligand. சரியா? if I say ambident ligand na enna, so it can form NO2 nu bond form ஆகும், or it can form ONO nu bond form ஆகும். so இப்போ structure எப்படி இருக்கும்? cobalt NH3 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 chlorine NO2, or எப்படி இருக்கலாம்? ONO னு இருக்கலாமா? and then cobalt chlorine NO2 NH3 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 NH3. so இதுல வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் தான் பாசிபிள். அண்ட் தென் இது ஆம்பிடென்டேட் லிகண்ட்ன்றதுனால இந்த மாதிரி NO2 பதிலா ON2 போடலாம். ஸோ இதுல எத்தனை ஐசோமர்ஸ் பாசிபிள்? ஸோ வெறும் NO2 அட்டாச்மெண்ட்க்கு 1, ONOக்கு 2,
3, 4. So total எத்தனை isomers possible இருக்கு? 4. 2023 ல இருந்து 2019 வரைக்கும் தான் question papers எடுத்திருக்கேன் and few questions மட்டும் தான் அங்க இங்கன்னு solve பண்ணிருக்கேன். So எல்லா toughest question எது வந்து யூனிக்கா இருக்கோ அது எல்லாமே வந்து explain பண்ணிட்டேன். So balance இருக்க questions previous year questions எல்லாம் நீங்க போய் practice பண்ணீங்கன்னா நீங்க வந்து இந்த coordination chemistryல full mark எடுக்கலாம். ஓகேவா? So நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இல்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Thank you. Happy learning.